அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு 40 வயதுக்கு மேல் திருமணம் ஆகப்போகும் ஜாதகம். இனிமேல் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகப் போகிறது. அது எப்படி, ஏன் 40 வயது வரை திருமணம் ஆகவில்லை, இனிமேல் எப்படி ஆகப் போகிறது, அதற்கான கிரக நிலைகளை இப்பொழுது உங்களுக்கு விரிவாக விளக்க இருக்கிறேன். இவர் என்னிடம் ஜாதகம் பார்க்க நேரில் வந்தார். கவலையுடன், எனக்கு 40 வயது ஆகிறது, இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று ரொம்ப மன வேதனையுடன் சொன்னார். பிறகு அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்தை பாருங்கள். ரிஷப லக்னம், லக்னாதிபதி 12 இருக்கிறார். ராகுவை விட்டு 22 டிகிரி விலகி இருக்கிறார், கெடாமல் இருக்கிறார். நல்லது. லக்னத்தை குரு பார்க்கிறார். லக்ன புள்ளி 18 டிகிரி, குரு 23 டிகிரி. நீங்க 5 டிகிரிக்குள் குரு லக்னத்தை பார்க்கிறார், அதுவும் நல்லது. ஏன் இவருக்கு திருமணம் ஆகவில்லை என்று பார்த்தால், இவருக்கு குறிப்பாக இவர் பிறந்தது 1/6/1985 6 மணி AM காலை ஆம்பூர்ல. ஏன் திருமணம் ஆகவில்லை என்றால், 40 வயது வரை ஏன் திருமணம் ஆகவில்லை என்றால், 7ஆம் இடத்தில் சனி, மனைவி ஸ்தானத்தில் சனி இருக்கிறார். இந்த சனி அதே போன்று குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சனி. இதனால் தான் இவருக்கு தாமதமாக திருமணத்தை நடக்காமல் 40 வயது வரை தாமதமாவதற்கு காரணம். அதுவும் குறிப்பாக ஏன் சில பேருக்கு இது போன்ற அமைப்பில் இருந்தால் அதிகபட்சம் 33 வயசு வரை திருமண தடை ஏற்படுத்தும். ஆனால் இவருக்கு 40 வயது வரையும் திருமணம் ஆகவில்லை. காரணம் என்னவென்றால், அவருக்கு சனி தசை 7/5/2024 வரை அவருக்கு சனி தசை. அவருக்கு சுமார் 21 வயசு இருக்கும் பொழுது சனி தசை தொடங்கி உள்ளது. திருமண காலம், அவருக்கு திருமண வயது 21 வயது இருக்கும் பொழுது இந்த சனி தசை தொடங்கி உள்ளது. சனி 7ஆம் இடத்தில் இருப்பதால் அவர் மனைவியை கொடுக்கக்கூடாது என்ற அதற்காகவே அவர் இந்த இடத்தில் இருந்து மனைவியை கொடுக்காமல் தடை ஏற்படுத்தி உள்ளார். ஏன் இவரு இவ்வளவு தடை ஏற்படுத்துகிறார்? இந்த 19 வருஷம் 21 வயசுலேருந்து 40 வயசு வரை 2024 மே வரை தடை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், இந்த லக்னத்துக்கு அவர் ஒரு வகையில் பாக்கியாதிபதியும் கூட. அவர் தனக்கு பிடிக்காத ரொம்ப கடுமையான எதிரியான சூரியனுடைய நேரெதிரில் இருக்கிறார். சூரியனுக்கு நேரெதிரில் சனி இருக்கக்கூடாது. சனியும் இங்க டிஸ்டர்ப் ஆகும், சூரியனும் அங்க டிஸ்டர்ப் ஆவார். அப்போ தன்னுடைய எதிரியுடைய அந்த ஒளி வீச்சுக்கு நேரெதிரில் இருப்பதால் சனி இங்க கர்ண கொடூரமாக தன்னுடைய டிஸ்டர்ப் ஆகி இந்த இடத்தை கெடுப்பதற்கு அவர் முழு வகையில் தயாராகிவிட்டார். அதனால் இவருக்கு திருமணம் தடை ஏற்படுத்துவது 2024 மே வரை சனி தசை. இந்த செவ்வாய், நான் அடுத்து திருமணம் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது புதன் தசை தொடங்கி இருக்கிறது. புதன் குடும்பாதிபதி தசை இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. 2024 மே 7 முதல் குடும்பாதிபதி, குழந்தையை கொடுக்கக்கூடிய அதிபதி, அவர் நட்பு வீட்டில் நண்பரோடு சேர்ந்திருக்கிறார். சனியுடைய பார்வையை ஒரு பெற்றாலும் கூட அவர் நட்பு வீட்டில் இருப்பது ஒரு வகையில் நன்மை. எனவே கண்டிப்பாக அதே போன்று குருவுடைய பார்வையும் இந்த லக்னத்துக்கு விழுவதால் கண்டிப்பாக இந்த புதன் தசையில் ஒரு திருமணம் ஆகப் போகிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன். குடும்பாதிபதி, குழந்தையை கொடுக்கும் அதிபதி, அவர் குரு பார்வையிலும் இருக்கிறார். எனவே இவர்தான் திருமணத்தை கொடுக்க போகிறார். இந்த 40 வயதுக்கு மேல் இப்பொழுது திருமணம் ஆகப் போகிறது என்பதை அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை, அவருக்கு இனிமேல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, திருமணம், குழந்தைகள் எல்லாமே கிடைக்கப் போகிறது என்பதை சொன்னேன். அதற்கு காரணம், குழந்தை எப்படி கிடைக்கப் போகிறது என்றால், தன்னுடைய 9ஆம் பார்வையாக குரு குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார்.
கண்டிப்பாக குழந்தையை கொடுத்தே தீர்வார். திருமணத்தை நடத்தி குழந்தையை கொடுப்பார். அதே போன்று செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தோஷம் அதிகமாக உள்ளது என்று எல்லாரும் நினைப்பார்கள். ஆனால் செவ்வாய் இங்கு 0 டிகிரியில் இருக்கிறார். குரு 23 டிகிரியில், இந்த எட்ஜில் 23 டிகிரியில் அவருடைய ஒளி மைய புள்ளி விழுகிறது. அந்த 23 டிகிரியில் இருந்து ஒரு 7 டிகிரி இந்த ராசி கட்டம், 30 டிகிரி கொண்ட ராசி கட்டம். அப்ப 7 டிகிரி, இங்க செவ்வாய் 0 டிகிரி, 8வது டிகிரிக்கு அந்த அருகில் 7 டிகிரியிலேயே இந்த செவ்வாய்க்கு இந்த குருவுடைய ஒளி கிடைக்கிறது. அப்ப இந்த செவ்வாய் தோஷத்தை இந்த செவ்வாய் செய்ய மாட்டார். குடும்ப வாழ்க்கையை தடுக்க மாட்டார். குடும்ப வாழ்க்கையை தடுக்க மாட்டார். செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார். மேலோட்டமாக பார்த்தால் குரு பார்வை செவ்வாய்க்கு இல்லாது போன்று தெரிகிறது. வானத்தில் ஒன்றும் சுவர் ஒன்றும் இல்லை. அதனால் குருவுடைய ஒளி இந்த 23 புள்ளியில் இருந்து விழுந்து இந்த பக்கம் செவ்வாய்க்கும் அந்த ஒளி படுகிறது 7 டிகிரியில். அதனால் செவ்வாய் சுபத்துவம் ஆகிறார். அதனால் அவர் குடும்ப வாழ்க்கையை தடுக்க மாட்டார். எனவே அவருக்கு குடும்ப வாழ்க்கை அமைய போகிறது. அவருக்கு குடும்பாதிபதி தசையும் தொடங்கி உள்ளது. அடுத்து அவருக்கு இப்ப புதன் தசையில் புதன் புக்தி, சுய புக்தி நடக்கிறது. அடுத்து கேது புக்தி. புதனும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். பெண் சுகத்தை கொடுப்பதற்கான அமைப்பில் அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். அடுத்து கேது புக்தி வரப்போகிறது. அவரும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். பெண் சுகத்தை கொடுப்பதற்கான அந்த அமைப்பில் சுக்கிரனுடைய தொடர்பிலே இருக்கிறார். அடுத்து சுக்கிர புக்தியை தொடர்ந்து வரப்போகிறது. சுக்கிர புக்தியும் தொடர்ந்து பெண் சுகத்தை கொடுக்க போகிறது. எனவே இவருக்கு 100% திருமணம் இப்பொழுது ஆகும் காலம் தொடங்கிவிட்டது. இந்த புதன் தசையில் அடுத்தடுத்த புத்திகளும் தொடர்ந்து திருமணத்தை கொடுக்கக்கூடிய புக்திகளாக அவருக்கு இருப்பதால் கண்டிப்பாக 100% உங்களுக்கு திருமணம் ஆகப் போகிறது. சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். இவ்வளவு நாள் உங்களுக்கு இந்த சனி தசை கடுமையான பிரச்சனையை கொடுத்து இந்த பாக்கிய ஸ்தானத்தையும் அவர் பார்ப்பதால் தந்தையும் இலக்க வைத்து தந்தை சார்ந்த பாக்கியத்தையும் இந்த சனி ஒரு வகையில் கெடுத்து அவர் லக்னத்துக்கும் லக்னத்தை தொடர்பு கொண்டிருப்பதால் ஒரு இருள் சூழ்ந்த என்னடா கல்யாணம் ஆகலை என்ற ஒரு இருள் சூழ்ந்த மனநிலையை அந்த தசையெல்லாம் முடிந்து விட்டது. அதே மாதிரி அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்த்து அங்கேயும் சுகம் கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார். எல்லாருமே அந்த சனி தசையோடு அவருக்கு அந்த 19 வருஷம் 21 வயதிலிருந்து 40 வயது வரை எல்லா கஷ்டமும் காலமும் முடிந்து விட்டது. இப்பொழுது யோக காலமாக புதன் தசை அவருக்கு சிறப்பாக குடும்பத்தை கொடுக்க போகிறது, குழந்தையை கொடுக்க போகிறது, நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அவரை வாழ வைக்க போகிறது என்பதை அவருக்கு மகிழ்ச்சியுடன் பழனி சொன்னேன். அவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் சென்றார். எனவே இதுதான் 40 வயது வரை திருமணம் ஆகாததற்கு காரணம் இந்த கிரகநிலை அமைப்பு என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.